Praise the Lord. கர்த்தர் நம்மளோட பேசுவாரா? அவரோட சத்தத்தை நம்மளால கேட்க முடியுங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியான கேள்விகள் இருக்குங்க. நிஜமா கர்த்தர் நம்மளோட பேசுவாரா? அவருடைய சத்தத்தை நம்மளால கண்டிப்பா கேட்க முடியுங்க. எப்படின்னா அந்த காலத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் எப்படி பேசினார்னாக்கா, கனவுகள் சொற்பனங்கள் மூலியமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலியமாகவும் ஊரிம் மூலியமாகவும் அவர் பேசினார். ஊரிம் அப்படின்னாக்கா பிரதான ஆசாரியன் அணிஞ்சிருக்கிற அந்த ட்ரெஸ்க்கு இந்த இருதயத்தாண்ட, அதாவது இந்த மார்பகத்தில் இருக்கிற அந்த பதக்கங்கள், அந்த 12 கற்கள், சரிங்களா? இதன் மூலியமாக கர்த்தர் பேசியிருக்காரு. தரிசனங்கள் சொற்பனங்கள் இதன் மூலியமா பேசியிருக்காரு. இப்போ பேசுவாரா? நிஜமா பேசுவாருங்க. அவரோட சத்தத்தை கேட்க முடியும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வெளியில இருந்து பேசினாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் தனக்குள்ள இருந்து பேசுறாருங்க. அதாவது எப்படி பேசுவாரு? ஊரிம்னா என்ன? அப்போ பழைய ஏற்பாட்டில் ஊரிம் பத்தி நம்ம சொன்னோம். இப்போ ஊரிம் நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர், நம் இருதயத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியுங்க. அவருக்கு பதில் கொடுக்க முடியும். அவர் நமக்கு சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு அதன்படி நடக்க நம்மளால முடியுங்க. அந்த சத்தத்தை கேட்க நாம முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட. கர்த்தருடைய சத்தம் தானா? ஆவியானவர் தான் நம்மகிட்ட பேசுறாரா? கண்டிப்பா அவர் நம்ம கிட்ட பேசுவாருங்க. அப்போ மட்டும் இல்லை, இப்பவும் இந்த நிமிஷம் கூட உங்ககிட்ட இடைப்படுவார். புதிய ஏற்பாட்டில் இருதயத்துல தான் அவர் பேசுறாரு. ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம செவி கொடுக்கணுங்க.